ஹாய் ஒருவன், எப்படி இருக்கீங்க? 12th ஸ்டாண்டர்ட் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு தேவை. நான் உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களை எல்லாத்தையுமே சென்டர் படிக்க வைக்கணும், எல்லாத்தையுமே நல்ல மார்க் எடுக்க வைக்கணும்னு நான் இருக்கேன். நீங்களுமே அதே இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஃபாலோ பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கடா அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய செல்லப்பிள்ளைகள் நீங்கள், அதனால் டாடான்னு சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ட் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகேவா? அண்டு லைக் பண்ணிங்கன்னா தான் எல்லாத்துக்கும் போய் சேரும். இந்த வீடியோவில் 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து என்ன கைடு சார் கிராஷ் சீரிஸ்ன்னு சொல்லிட்டு நீ ஏதாவது வீடியோ போட்டிங்க ஒன்றத்தையும் காணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்டு போச்சுடா, அதுதான் சாரி. நாளைக்கு நான் போட்டுறேன். கரண்டு போச்சு, நான் ப்ரிப்பேர் பண்ணலை, போடுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும்ல, போடலை. நான் நெக்ஸ்ட் நாளையிலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி என்ன கைடு யூஸ் பண்ணலாம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும், ஆர்ட்ஸ்க்கும் சரி சயின்ஸுக்கும் சரி. அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம், இம்பார்ட்டண்ட் கொஷின் நம்பி இந்த வருஷம் போகலாமா? நம்மளை வேறு எல்லா சேனல்லையும் எல்லா இன்ஸ்டாகிராம்லேயும் தான் பெருமையாக பசங்க பேசினாலும் சில விஷயங்கள் கான்ட்ரவர்சியாக ஓடிட்டுருக்குது. இவர் சொல்கிற இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா போதுமா? அண்ட் இவர் மட்டும் இல்லை, பல சேனல்லே சொல்கிறாங்க. நம்மளோட நிறைய பேர் பார்க்குறதுனால இவர் சொல்கிறது மட்டும் படித்தா போதுமா? இம்பார்ட்டன்ட் படித்தா கட் ஆஃப் மார்க் வருமா, நிறைய மார்க் வருமா, சென்டம் வருமா, இப்படி டவுட்ஸ் இருக்கும். அதை பற்றி ஃபஸ்ட் பேசிடலாம். அண்ட் கைடில் படித்தா மார்க் வருமா, அதையும் பேசிடலாம். அப்புறம் அந்த கைடில் என்ன யூஸ் பண்ணுறது எங்கேயும் எழுதியிருக்கேன், சொல்கிறேன். இப்போது என்னென்னா இம்பார்ட்டன்ட் நம்பி படிக்கலாம். அது எப்படி செட் ஆகும்னா 90% எடுத்துடலாம், சென்டம் எடுக்க முடியாது. ஏன் சென்டம் எடுக்க முடியாதுன்னா, எனக்கு நான் இம்பார்ட்டன்ட் என்னோடது பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டண்ட்டாக போடுவேன். ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் போடுவேன், அதுக்கப்புறம் திரும்ப 1.5 டே போடுவேன், அப்புறம் லாஸ்ட் நைட் போடுவேன், லாஸ்ட் நைட்லேயே பாஸ் ஆகிறதுக்கு போடுவேன், அந்த மாதிரி போடுவேன். நான் ஃபஸ்ட்டு போடுறேன் பற்றியா, எப்போயும் ஃபஸ்ட்டு போடுவேன். அதை நல்லா படிச்சுன்னா 90 to 95 மார்க் எடுக்கலாம், 90 எடுக்கலாம். ஆனால் ஏன் 10 மார்க் எடுக்க முடியலன்னா, கம்பல்சரி க்ரியேட்டிவ் 1 மார்க். இந்த கம்பல்சரி க்ரியேட்டிவ் 1 மார்க் நீ படிக்கிறத வச்சு தான், நீ லெசன்ஸை கோ த்ரூ பண்ணுறத வச்சு தான் எல்லாமே பண்ண முடியும். நிறைய படிக்கணும்டா. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் எல்லாம் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி நோட்ஸு கீட்ஸு எல்லாமே எடுத்து வச்சு படிச்சினா, நோட்ஸ்னால் நோட்ஸுன்னு இருக்கும், ஃபார்முலா இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சா தான் சம்ம ஒப்டைன் பண்ண முடியும். அண்ட் ரொம்ப முக்கியம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் அந்த லெசன் வைஸாக இன்ச் பை இன்ச்சாக கோ த்ரூ பண்ணும்போது 1 மார்க்லாம் கரெக்டாக எழுத முடியும். அண்ட் மோரோவர் ஃபார்முலாஸு அண்ட் ஈக்குவேஷன்ஸு இதெல்லாம் ரொம்ப நல்லா தெளிவாக இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி அட்டன் பண்ணணும். நியூமெரிக்கல் நல்லா தெரியணும் ஃபிசிக்ஸில், 2 மார்க் 3 மார்க்கு. கெமிஸ்ட்ரியில் வந்து அந்த காம்பவுண்ட் ஏ, காம்பவுண்ட் பி, காம்பவுண்ட் சி, அதில் அந்த 11th 12th 13th லெசனில் ஒரு நாலேஜ் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த 10 மார்க் தடுக்கும். அந்த 10 மார்க் நீ எந்த கைடில் படித்தாலும் சரி, இல்லை இம்பார்ட்டன்ட் படித்தாலும் சரி, நாலேஜ் இருந்தால் மட்டும் தான் முடியும். அந்த மாதிரி தான் இப்போ கேட்குறாங்க. ஒரு வேளை சில டைம் ஈஸியாக கேட்டுறாங்க, சில டைம் கஷ்டப்படுத்துகிறாங்க. ஆனால் எதாக இருந்தாலும் சேஃப்டிக்கு நம்ம எல்லாமே படிக்கிறது நல்லது. 90% மார்க் நம்ம எடுக்கலாம் இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா. ஆனால் இம்பார்ட்டன்ட் நம்பலாமான்னு கேட்டால் நம்பலாம். கடைசிக்கு ஏதோ படிக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு 20 நாள் 10 நாள் இருக்குன்னா நீ நம்பி அது படிக்கலாம். நீ அதுக்கு முன்னாடி இருந்தே எதுக்கு இம்பார்ட்டன்ட் பார்க்குற? நான் என்ன சொன்னேன், இம்பார்ட்டன்ட் ஏரியா தான் நான் சொல்ல போகிறேன். பயப்படாத, இம்பார்ட்டன்ட் போடுறேன். எல்லா சாப்டருக்குமே இம்பார்ட்டன்ட் போடும்போது எல்லாமே கவர் பண்ணி தான் நான் போடுவேன். பயப்படாத, நம்ம சேனல் பார்த்தேன்னா தெரியும். ஆனால் ஃபஸ்ட்லேருந்து இம்பார்ட்டன்ட் மைண்ட் செட்டில் போதே, படித்தா எல்லாம் படிக்கணும்னு போ, ட்ரை பண்ணி படி. ரொம்ப வீக்காக இருக்கவங்களுக்காக போடுறேன். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி போனீங்கன்னா நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் வச்சு நான் மாட்டிக்குவேன். நான் சொன்ன மாதிரி நம்ம இம்பார்ட்டன்ட் எல்லாமே கவர் ஆகிருக்கும். நம்ம இம்பார்ட்டன்ட் படிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இம்பார்ட்டண்ட்டுக்கே இம்பார்ட்டன்ட் இருக்கும். நீ ஒரு 10 கொஸ்டின் படிச்சுட்டு போவேன், நான் போகிறதுல 20 கொஸ்டினில் 10 கொஸ்டின் விட்டு 10 கொஸ்டின் நீ படிச்சுட்டு போவேன். கண்டிப்பாக நான் சொல்கிற கை கொடுக்காது. அந்த மாதிரிலாம் பண்ணாத. ஒன்று நான் கொடுக்குறது அப்படியே படி, இல்லை அப்படின்னா எல்லாம் படி. ஆனால் இம்பார்ட்டன்ட் கை கொடுக்குமான்னு கேட்டால் ஓரளவு தான். நீ ஃபஸ்ட்லேருந்தே நல்லா படி, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம், ஓகேவா? ஒரு சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஏரியாலாம் என்ன, இம்பார்ட்டன்ட் சம்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னன்னு பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இம்பார்ட்டன்ட் படிக்காமல் ஃபஸ்ட்லேருந்தே ஃபுல்லாக படி. என்னுடைய கருத்து அதுதான். இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம், கடைசி நிமிஷத்தில் நம்ம ஒரு 20 days பிஃபோர் இதெல்லாம் படிச்சிருக்கோமான்னு செக் பண்ணுறதுக்கு ரீகால் பண்ணி, இந்த கொஷின்ஸ்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு, அதனால் நல்லா பார்த்து படிக்கலாம். அதுக்கு வேணால் பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ மித்தபடி எல்லாமே படிக்கிற மாதிரி பாரு. ரொம்ப வீக்காக இருக்கேன், ஆவரேஜ் இருக்கும், பரவாயில்ல, நம்ம இம்பார்ட்டன்ட் நம்பியே படிங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய ஞாபகம் வச்சுக்க முடியாதனால இது வச்சு படிச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ பாசிட்டிவாக பேசிட்டோன்னா இம்பார்ட்டன்ட் நம்பலாம், ஓகேவா? படிக்கவே வேணாம்னா டாப்பர்ஸ் தான் வேணான்னு சொன்னேன், ஓகே. என்ன கைடு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, தமிழுக்கு ஜேம்ஸு, இங்கிலீஷ்க்கு வே டு சக்ஸஸ் கண்டிப்பாக, கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஃபோக்கஸ், கண்டிப்பாக ஃபோக்கஸ் யூஸ் பண்ணு, நல்லாயிருக்கும். ஃபோக்கஸ் வந்து இப்போயே போய் வாங்கினாலும் கிடைக்கும், ரிவைஸ்ட் எடிஷன் வாங்கினாலும் கிடைக்கும், அதே கொஷின்ஸ் தான் இருப்போது, வாங்கிடு. மினி மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணலாம், சக்ஸஸ்ன்னு ஒன்று இருக்குது, யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், அதில் படித்த மார்க் பப்ளிக்கில் போட்டுருவாங்க, ஆன்சர் கீ தான் கொடுத்துருவாங்க.
ஆனால் டாப்பர்ஸ் முதல் கொண்டு ஃபோக்கஸே யூஸ் பண்ணுங்கள். ஆனால் என்ன கேட்டால் கைடு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து எதுக்கு, கொஞ்சம் ஈஸியாக படிக்கிறதுக்கு, கொஞ்சம் சீக்கிரமாக கொஷின்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி. ஸோ அப்போ ஜேம்ஸ் தமிழுக்கு ஓகே, கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மேக்ஸ்னு வரும்பொழுது முக்கியமாக கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் வரும்போது புக்கில் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப முடியாத லெசன்ஸ் வேணால் ஃபோக்கஸில் படிங்க. இல்லை நீங்கள் ஃபோக்கஸில் படித்தாலும் சரி, ரொம்ப டாப்பராக இருக்கிறேன் எல்லாமே படிக்கிறான்னு நினைக்கிறோம், புக்லேயே படி, அது நல்லது. ஆனால் பட் ஃபோக்கஸ் ஓகே, மினிமெட்டில் ஓகே. ஃபிசிக்ஸு நோ கைட், இந்த மினிமெட்டில் சக்ஸஸ் கைடு யூஸ் பண்ணும், ஓகேவா? சக்ஸஸ் கைட் கிடைக்கும். ஃபிசிக்ஸ் வந்து கைடே யூஸ் பண்ணாது, கைட்லேயே தப்பாக இருக்குது. 5 மார்க்லாம் நான் பார்த்தேன், நிறைய தப்பு இருக்குது. சூறாலையும் அப்படி தான் இருக்குது, ஃபோக்கஸ்லேயும் அப்படி தான் இருக்குது, எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் கைடு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் தவிர்த்துக்கோ. 5 மார்க் மட்டும், 2 மார்க் 3 மார்க் வேணால் படிச்சுக்கலாம், அப்படி இருக்குது. ஃபோக்கஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர், விலை கம்மியாகவும் இருக்கும். ஆனால் நான் சொல்கிறது 5 மார்க் புக்கிலே படி. உங்கள் சார்கிட்ட கேட்டுட்டு நான் சொல்கிறேன், நானே சொல்கிறேன், கேட்டு படிச்சுக்கோ. தவிர மித்தபடி அது 5 மார்க்ஸ் எல்லாம் புக்கிலே படி. ஏன்னா அதில் தப்பாக இருக்குது கண்டென்ட்டு, ஓகேவா? அதாவது எதுலேருந்து எழுதணும் கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. நிறையா இருக்குது. யங் ஸ்டபிலிஸ்ட்னா இப்போ எங்கேருந்து எழுதணும், நியூக்ளியர் ரேட்டர் எங்கேருந்து எழுதணும், அந்த மாதிரி கரெக்டாக இல்லை. ஸோ அதனால் கைடு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. 2 மார்க் வேணால் அங்கங்கே கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்தால் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணிக்கோ. 3 மார்க் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பயாலஜிக்கு ஃபோக்கஸ் ஆர் சுறா நான் இங்கே எழுதலை, சுறா வேணும்னா அப்படி சுறாவில் வண்டியாக இருக்கும். ஃபோக்கஸில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பாயிண்ட்டாக அதை வேணால் யூஸ் பண்ணிக்க. பயாலஜிக்கு மினிமெட்டில் இருக்குது, நான் போக தரேன். மேக்ஸ் கவர்மெண்ட் சொல்யூஷன் புக், என்ன கேட்டால் மேக்ஸ் கைடே யூஸ் பண்ணக்கூடாது, தெரியுங்களா? கைடே யூஸ் பண்ணக்கூடாது. கைடு யூஸ் பண்ணுறேன் எவன்லாம் யூஸ் பண்ணுறோனோ சத்தியமாக சொல்கிறேன், ஒன்றுமே புரியாது. நான் சொல்கிறது யாருமே போன வருஷம் கேட்கல, என் பசங்க. நீங்களாவது கேளுங்க, ஓகேவா? கைடு யூஸ் பண்ணாத. கைடு எதுக்குன்னா ஏதாவது தெரியாமல் இருக்கிறது பார்க்குறதுக்கு, பட் அது தேவை கிடையாது. நீ கரெக்டாக நோட்ஸு டியூஷன்லேயும் இல்லை ஸ்கூல்லேயோ ஏதோ ஒரு டீச்சர் நல்லா சொல்கிறது கேட்டு நல்லா எல்லாமே நோட் பண்ணி வச்சு எல்லாமே பக்காவாக நோட்ஸில் வை. நோட்ஸில் நீ பார்த்து படிக்கும்போது செம அண்டர்ஸ்டாண்டிங், இது நிச்சயம்டா, கண்டிப்பாக. ஃபிசிக்ஸும் அப்படி தான், நோட்ஸ் பக்காவாக வந்து டெரிவேஷன்ஸ் எல்லாம் போட்டு வச்சு தியரியெல்லாம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். 5 மார்க் 3 மார்க் 2 மார்க் வேணால் கைடில் படிச்சுக்கோ. பட் மேக்ஸை சுத்தமாக கைடு யூஸ் பண்ணாத. நீ நோட்ஸில் படிச்சின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நிறைய மார்க் எடுக்கலாம். நோட்ஸில் படிக்கும்போது அப்படி புரியும். நானே நோட்ஸில் தான் நான் ரெஃபர் பண்ணுறேன். நான் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது, நானே நோட்ஸ் பார்த்து தான் ரெஃபர் பண்ணி தான் எடுப்பேன். பட் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுனால எனக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீ வந்து என்ன பண்ணுறான்னு நோட்ஸில் படி. நோட்ஸில் ஒர்க் அவுட் பண்ணும்போது சந்தேகங்கள் நிறையா வரும், அது தீரும். அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். அந்த எக்ஸாம் டைம் பார்க்கும்போது நம்ம போட்டதுனால நம்ம இன்னும் புரியும். நீ வேணால் நோட்ஸில் ட்ரை பண்ணி பாரு ஒரு எக்ஸாம். சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து மினி மெட்டீரியல் இருக்குது. ஒன்று உங்கள் சாருங்க எதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அந்த யூஸ் பண்ணிக்கோ, இல்லை ஃபோக்கஸே யூஸ் பண்ணிக்கோங்க. சிஎஸ்க்கு வந்து பிரச்சனை கிடையாது எதுவுமே. காமர்ஸ்க்கு ஆர்ட்ஸ் குரூப் வந்து காமர்ஸ்க்கு இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோக்கஸ் அதுக்கும் இருக்குது. எக்கனாமிக்ஸ் ஃபோக்கஸும் இருக்குது. பாயிண்ட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி தான் இருக்கும், கம்மி பண்ணிக்கலாம். நீங்களே ஹெட்டிங் தான் முக்கியம். அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து கைடு யூஸ் பண்ணாது, பிஎம்க்கு கைடு யூஸ் பண்ணாது. ஒருவேளை கைடு வேணும்னா நீங்கள் கைடு அந்த மாதிரி வாங்கிக்க. பட் அக்கௌண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது நல்லதில்லை. நான் மேக்ஸுக்கு தென்னர் என்ன பேசணும் அதே தான் அக்கௌண்ட்ஸ்க்கு பிஎம்க்கும், ஓகேவா? ஹிஸ்ட்ரிக்கு டான் கைடு நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க, அதை வாங்கிக்கோங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு ஃபோக்கஸ், இதுதான் வந்து ஆர்ட்ஸ் குரூப்புக்கு, ஓகேவா? ஸோ அதனால் தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தமிழ் இங்கிலீஷ் காமன்னானு சொல்லிட்டு விஷயங்கள், கைடுங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் தான். ஆனால் 80% மக்கள் கைடு நம்பி தான் இருக்கீங்க. அதனால கைடுக்கு வீடியோ போட்டேன். நல்லா படிக்கிற பையன் புக்லேயே படி, ஓகே? முடியாத பசங்க கைடில் படி, தப்பே கிடையாது. மினி மெட்டீரியல்லாம் ஃபஸ்ட்டே ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா நீ படிக்காமல் போயிடுவேன். அதனால தான் சக்ஸஸ் யூஸ் பண்ணு, தப்பு கிடையாது. ரொம்ப முடியாது, நல்லா படிக்கிறவன் ஃபோக்கஸ் தான் மெயினாக யூஸ் பண்ணணும். அது ஈஸியாகவும் இருக்கும். சக்ஸஸுங்கிறது ஒரு கீ பாயிண்ட்ஸ் இருக்கும், அது வேணால் யூஸ் பண்ணிக்க. ரொம்ப முடியாதவங்க யூஸ் பண்ணிக்க. அந்த 40-50 மார்க் கூட எடுக்க முடியல, 30 மார்க் கூட எடுக்க முடியலங்கிறத யூஸ் பண்ணிக்கோ, ஓகேவா? ஸோ சந்தேகங்கள் தீர்ந்துருக்கும். நாளையிலேருந்து நம்மளுடைய கிராஸ் சீரிஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த வருஷமும் நம்மளுடைய ஆயத்தம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சீக்கிரமாக கைடை வாங்கி படிங்கடா. சீக்கிரமாக வந்து புக்கை ரெடி பண்ணுங்கப்பா. நிறைய பேர் புக்கே ரெடி பண்ணாமல் இருக்கீங்க. ஸ்கூல் திறந்துருச்சு, இல்லை நோட்ஸ் எல்லாம் எழுதுறீங்க. புக்கு கைடு எல்லாமே ரெடியாக வை, அப்போ தான் படிக்க முடியும். இந்த 2 மாதத்தில் நிறைய படித்தா தானே ஜூனில் தப்பிக்க முடியும். அப்போ தான் ப்ரெஷர் இருக்காது, ஓகேவா? நன்றி.